ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை இப்படி நாளாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயில் இப்படி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்ச உடனே கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி வெங்காயம், ஒரு கைப்பிடி பூண்டு உரித்து வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே இதில் போட்டுடலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்கணும். கொஞ்சம் வறுத்துடலாம். சோப்பாகணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா கழுகி கருவேப்பிலை போட்டுக்கலாம். வதங்கின பிற்பாடு பார்க்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் புளியை நான் சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அந்த புளியை கரைச்சிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. சுடு தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா கரைஞ்சிடும். பாருங்க, கொதிக்கிற சுடு தண்ணியில் நல்லா புளியை நல்லா தண்ணியில் அலசிட்டு, டஸ்ட்டெல்லாம் இருக்கும், நல்லா அலசிட்டு இந்தமாரி சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சிடும். பார்த்தீங்களா, நல்லா கரைஞ்சிடும். இதை அப்படியே வச்சுருக்கலாம். நம்ம குழம்புல ஊற்றுறதுக்கு கத்திரிக்காயெல்லாம் வெந்த பிற்பாடு ஊற்றலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நான் 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இதை இதில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு வீட்டு மிளகாய் தூள் போடுறேன். 1 ஸ்பூனு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது உப்பு போடுறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு மஞ்சள்தூள் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. மசாலாவை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் காரக்குழம்பு செஞ்சு பாருங்கள். நான் செய்கிற மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காவை அதில் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வதக்கி விட்டுக்கோங்க. கொதிக்கணும் குழம்பு. கத்திரிக்காய் வெந்த உடனே நம்ம புளி தண்ணி ஊற்றலாம். இப்போ கொதிக்கட்டும் குழம்பு. குழம்பு நல்லா கொதிச்சிச்சு பார்த்தீங்களா. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நம்ம ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். குழம்பு நல்லா சுண்டிடுச்சு பார்த்தீங்களா. கத்திரிக்காயெல்லாம் வெந்துடுச்சு. இப்போ புளி தண்ணியை ஊற்றிடலாம்.
புளி தண்ணியை கொஞ்சமாக விட்டுக்கோங்க. நல்லா கலக்கிக்கலாம். இப்போ ஒரு கொதித்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். கொதித்தோடனே லாஸ்ட்டில் இறக்கும்போது கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதேமாரி நான் செஞ்ச மெத்தட்லேயே நீங்களும் செஞ்சு பாருங்கள். கத்திரிக்காய் காரக்குழம்பு நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். உப்பு புளியெல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.